உலகம் அழியிறதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து வருஷம் மாசம் போட்டு சொல்லியிருக்காங்களா சொல்ல போனால் ஹதீஸ் கலையில் ஒரு பொதுவான ஒரு உசூல் வச்சிருக்காங்க. ஹதீஸ் கலை நிபுணர்கள் வந்து பொய்யான ஹதீஸை கண்டுபிடிக்கிறதுக்கு சில அளவுகள் வச்சிருப்பாங்க. அதில் ஒரு அளவுகள் என்னன்னு கேட்டால், எந்த ஹதீஸில் இந்த மாதம் இந்த தேதி இந்த வருஷத்தில் இது நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அம்புட்டு இட்டு கட்டப்பட்டது. எதிர்காலத்தில் வரக்கூடிய விஷயங்கள்ல ஒரு ஹதீஸ்ல ஒருத்தர் ஆலிப்ஸா கூட சொல்றாரு. என்ன சொல்றாரு? 2040 என்ன நடக்கும் தெரியுமா, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமாங்கிறாரு. பொய்யன்னு உடனே முடிவு பண்ணிடுவாங்க. ஏன்? அந்த வருஷத்தை போட்டு இத்தனாவது வருஷம் இன்னது நடக்கும் என்று நல்லதை சொன்னாலும் கெட்டதை சொன்னாலும் அவன் ரசூலுல்லாஹ் பேர்ல இட்டு கட்டுகிறான். நடக்கும்னு சொன்னாங்க. சில அறிகுறிகளை சொன்னாங்க. கல்வி அதிகமாக கம்மியாக போயிடும், மடமை கூடிடும், கொலை ஜாஸ்தியாகும், விபச்சாரம் பெருகிவிடும், மதுபானங்கள் இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர 2010 இது வரும் 2025 இது வரும் அப்படி ஏதாவது இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஒரு சாத்துக்கு ஹாத்தைனி, நானும் கியாமத்தினால் இப்படி 2 விரலை காட்டி ரொம்ப தூரம்லாம் இல்லை, இந்த உலக கிட்டத்தில் வந்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. தேதி மாதம் போட்டு வந்து உலகம் அழிய நாளுக்கு என்ன செய்யலை, நேரடியாகவும் இல்லை மறைமுகமாகவும் இல்லை,